வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா 2.0. ஒவ்வொரு நாளும் பல சினிமா தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் ஏகப்பட்ட சினிமா தகவல்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பேட்ரியாட்டிசமை தூண்டுற மாதிரியான ஒரு சில படங்கள் வரும். அந்த வகையில் இந்த வருஷமும் குடியரசு தினத்தை முன்னிட்டு சூப்பரான ஒரு படம் வந்தது. அந்த படம் தான் பார்டர் 2. 1997ஆம் ஆண்டு சன்னி டியோல் அவங்களுடைய நடிப்பில் இந்த படம் வெளியாகுது. இந்த பார்டர் படம் பார்த்தீங்கன்னா 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார மையமாக கொண்டது தான். அதாவது முழுக்க ஒரு தேசபக்தியை கொண்ட ஒரு படமா இந்த படம் பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்டர் 2லையும் பார்த்தீங்கன்னா சன்னி டியோல் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. பார்டர் 1 படம் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றதோ அதே வகையில் இந்த பார்டர் 2க்கும் ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தமிழில் மட்டும் கிடையாது, எல்லா மொழிகளிலையும் ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனால் அவர் நடித்த ஒரு படமே ரிலீஸ் ஆகலையேப்பா இத்தனை வருஷமா அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்குல்ல. 1989ஆம் ஆண்டு அவரோட நடிப்பில் வெளியாக வேண்டிய ஒரு படம் வெளியாகல. ஹம்மே சஹன்ஷா கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல வெளியாக வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய மகன் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகும்போது ஒரு அகால மரணம் அடைஞ்சாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த படம் சரி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. நடிகை ரீனா ராய் சகோதரரான ராஜா ராய் இந்த படத்தை தயாரிக்க, ஸோ இந்த படத்தை ஹர்மேஷ் மல்ஹோத்ரா இயக்கியிருந்தாங்க. ஆனா படம் தொடங்கி கொஞ்ச நாள்ல இவரும் இறந்துட்டதா ஸோ இந்த படம் அப்படியே முடக்கப்பட்டது. ஸோ இந்த படம் ஒரு சில காரணங்களால இந்த படம் அப்படியே தள்ளி போக ரிலீஸே ஆகாம போயிடுச்சு. ஆனா இப்போ இந்த படக்குழு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஈஸ்ட்மென் கலர்ல உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சரி வருமா அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்துல நடிச்ச ஒரு சில நடிகர்கள் இப்ப யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது 5.1 சரவுண்டில் 4K வெர்ஷனில் இந்த படம் தயார் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை ஏப்ரலில் வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளரான ராஜா ராய். ஸோ ராஜா ராய் மேற்கொண்டு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் சம்பந்தப்பட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசியிருக்காராம். ஸோ அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்கு. ஆனா இந்த படம் ஏப்ரல்ல வெளியிடு அப்படின்னும் போது ஸோ அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராய் முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ போக தான் இந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா 37 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்புல வெளிவரத ஒரு முக்கியமான படமா இது இருக்கும். என்னதான் என்ஓசிக்கு அப்ளை பண்ணி இந்த படம் இத்தனை டெக்னாலஜியோட வெளிவர காத்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம எல்லாருக்குமே இருக்குதான் செய்யுது. விஸ்வம்பரா, ராம், கருப்பு இந்த மாதிரி படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க நம்ம த்ரிஷா அவர்கள். ஆனா த்ரிஷா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரீசெண்டா அவங்க வெளியிட்ட ஒரு போட்டோ தான்ப்பா வைரல் ஆகிட்டு இருக்கு. வைரலானது மட்டும் இல்ல, ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு போட்டோ. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த போட்டோல பாத்தீங்கன்னா த்ரிஷா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா த்ரிஷாக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கிற மாதிரி ரொம்ப ஃபிட் அப்படின்னு சொல்றதா இல்ல என்னப்பா இப்படி ஒல்லி ஆயிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறதா அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, சோசியல் மீடியால இருக்க ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த குழப்பம் தான். ஸோ துபாய் ஹோட்டலுக்கு ரெஸ்ட் எடுக்க போன த்ரிஷா அங்க ஒர்க் அவுட் பண்றா அப்படின்ற பேர்ல பொன்னியின் செல்வன்ல எப்படி இருந்தாங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தன்னோட உடல் எடையை முழுக்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் இப்ப சோசியல் மீடியால வைரலான போட்டோவா இருக்கு. 2025 செப்டம்பர் மாதம் வெளியான ஹோம் பவுண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 98வது ஆஸ்கார் நாமினேஷன்
நாமினேஷனுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இறுதி லிஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் இந்த ஹோம் பவுண்ட் படம் இருக்கா இல்லையா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கடந்த டிசம்பர் மாதம் ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட் வெளியாச்சு. அதில் 15 படத்தில் இந்த ஹோம் பவுண்ட் படம் ஒரு படமாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதல் 5 படத்தை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 5 படத்தில் இந்த ஹோம் பவுண்ட் படம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 5 படங்களுடைய லிஸ்ட்ல என்னென்ன படங்கள் தான்ப்பா இருக்கு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேசில் நாட்டோட தி சீக்ரெட் ஏஜென்ட், பிரேசில் நாட்டை சேர்ந்த இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், நார்வே நாட்டை சேர்ந்த செட்டில்மெண்டில் வேல்யூ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சீராட், துனிஷா நாட்டை சேர்ந்த தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த படங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க ஆஸ்கார் நாமினேஷன்ல. தெலுங்குல ஒரு முக்கியமான ஸ்டார் அப்படின்னு மட்டும் சொல்லாம டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பவன் கல்யாண் காருவை. ஸோ பவன் கல்யாண் அவர்கள் அரசியல் மட்டும் இல்லை, சினிமாலையும் தொடர்ந்து நடிச்சுட்டு வராருப்பா அப்படின்ற மாதிரி அவரோட நடிப்புல ஓஜி, உஸ்தாத் பகத்சிங் இந்த மாதிரி படங்கள்லாம் லிஸ்ட்ல இருந்தது இல்லையா. கடந்த வருடம் அவரோட நடிப்புல வெளியான ஹரிஹர வீரமல்லு படத்தை பத்தி கூட ஒரே பேச்சா இருந்தது. ஆனா சொல்ற அளவுக்கு வரவேற்பு தான் இல்லை. இருந்தாலும் உஸ்தாத் பகத்சிங் அவருக்கு ஒரு வெற்றி படமா அமையும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த உஸ்தாத் பகத்சிங்ல நம்ம பவன் கல்யாண் அவர்கள் போலீஸ் வேடத்துல நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா ராஷி கண்ணா ஒரு முக்கியமான வேடத்துல முதல் முறையா பவன் கல்யாண் அவர்களோட இணைகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ராஷி கண்ணா பாலிவுட்ல ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கும் தெலுங்குக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கராந்திக்கு வஸ்துநாம் அப்படின்னு போன வருஷம் வெளியான வெங்கடேஷ் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிவுட்ல ரீமேக் ஆகுது. இந்த படத்தில் வெங்கடேஷ் கேரக்டரில் நம்ம அக்ஷய் குமார் நடிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி இவங்க கேரக்டரில் ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. ஸோ அனிஸ் பாஸ்மியோட இயக்கத்தில் பாலிவுட்ல வெளியாக காத்துட்டு இருக்க இந்த சங்கராந்திக்கு வஸ்துநாம் அப்படின்ற படம் ராஷி கண்ணாக்கு பாலிவுட்ல வலம் வர்றதுக்கு ஒரு வெற்றி தொடக்கமா இருக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். போன வருஷம் ஆரம்பத்திலே ஒரு வெற்றி படமா அமைஞ்ச படம் தான் மத கஜ ராஜா. இந்த படத்தை சுந்தர் சி இயக்க விஷால் நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் ஒரு புது படம் அப்படின்னு சொல்ல முடியாது. பல வருஷமா கிடப்பில் இருந்த ஒரு படத்தை தட்டி எடுத்து ஒரு வெற்றி படமா கொடுத்தாரு சுந்தர் சி. ஸோ இந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அப்படி என்னப்பா படம் அது அப்படின்னு நீங்க யோசிச்சா புருஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. புருஷனா, ஒரு ஆக்ஷன் படம் கொடுப்பாருன்னு பார்த்தா புருஷன் சிம்பிளா பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சா அதுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்பிளைனை விட விஷால் சூப்பரா கொடுப்பாரு. என்னன்னா புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது, புருஷன் அப்படி சொல்லு அப்படின்றாரு. ஸோ இந்த படத்தோடைய டைட்டில் டீசரை வெளியிட்டு ஒரு ஃபன்னை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டீம். இன்னைக்கு கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நாளைக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காம பாருங்க இந்த ஷோ சினிமா 2.0.